தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ரோமர் 12:2 வாசிக்கிறோம். நீங்கள் இந்த பிரதிபத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்க உங்கள் மனம் புதியதாகனாலே மறுபமாக சொல்லி அங்கே ரோமரிலே அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே பதிவு செய்கிறார். இந்த உலகம் ஒரு மாயை எனும் தலைப்பிலே நாம் படிக்க இருக்கிறோம். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, இந்த உலகமானது வேஷம் தரிக்க விரும்பும் ஒரு உலகமாக இருக்கிறது. அநேகர் மத்தியிலே வேஷமாகவே இருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் வேஷம். எல்லா மனிதர்களும் ஒரே விதமாகவே வேஷம் தரிக்க விரும்புகிறார்கள். ஒரே மாதிரி வீடுகளில் நாம் வாழ விரும்புகிறோம். எல்லோரும் செய்தது போல நானும் செய்ய வேண்டும். எல்லோரும் எங்கு சாப்பிடுகிறார்களோ அப்படியே சாப்பிட வேண்டும். எல்லோரும் என்ன உடைகிறார்களோ அதே உடையை நான் அணிய வேண்டும். என்ன ஒரு பெருமையான பேச்சு பேசுகிறார்களோ அதே மாதிரி அணிய பேச்சு இருக்க வேண்டும். எப்படி எல்லோரும் காரில் செல்கிறார்களோ அப்படியாக நானும் செல்ல வேண்டும். எல்லோரும் பாடும் பாடல்களையே நீங்கள் நானும் பாடுகிறோம். என்ன ஒரு வித்தியாசம் இருக்கிறது. தேவனுக்கு பிரியமான பிள்ளை, எல்லோரும் எங்கு செல்ல வேண்டும் விரும்புகிறார்களோ அங்கேயே நீங்கள் நானுமாக செல்கிறோம். இந்த உலகத்திலிருந்து பிரித்திட்ட மக்களாக ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிறார். ஆனால் நம்முடைய சிந்தனை, நம்முடைய செயல் எல்லோருமே உலகத்தின் பெரியோடு இருக்கிறது. இந்த உலகத்திலே நாம் சேர்ந்து வாழ்கிறோம். ஆனால் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, உலக மக்கள் இப்படி இருக்கும் சமயத்தில் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வீக ஒரு எச்சரிப்பு என்ன என்பதை இந்த நாளிலே நாம் படிக்க இருக்கிறோம். ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் ஒரு எச்சரிப்பின் செய்தியை கொடுக்கிறார். இந்த உலகத்திலே நீங்கள் நாளும் ஒரு சாதாரண ஒரு மக்கள் அல்ல, ஒரு வித்தியாசமான ஒரு மக்களாக ஆண்டவர் உங்களை என்னையும் பிரித்தெடுத்து ஆண்டவரை போல வாழ வேண்டும் சொல்லி விரும்புகிறார். அவரை போலவே நாமும் வேஷம் தரிக்க வேண்டாம். மற்ற பிள்ளைகளோடு சேர்ந்து நீங்கள் நாளும் தாழ்மை கோலம் பூண்டு இருதயம் மருமகாதனால் அப்படிப்பட்ட மாய்மானக்காரன், அப்படிப்பட்ட ஒரு நடிப்பு, அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்திற்கு நீங்கள் நாளும் பங்குகளாகவும் பொருட்டு தன்னலத்தையும் சுயநலத்தையும் மாற்றுவதாகவே நம்முடைய மனதை மாற்றி புதியதாகவே நீங்கள் நாளும் மறுபாக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். வி என்ற ஒரு மனிதருக்கு ஒரு பெரிய பதவியை ஏற்றுக்கொள்ளும்படியாகவும் அதற்கு $3000 சம்பளமாக தருவதாகவும் ஒரு எண்ணெய் கம்பெனியிலிருந்து அழைப்பு வந்தது. அந்த அழைப்பை அவர் பார்க்கிறார். அந்த அழைப்பை பார்த்து, ஐயா, நான் வர முடியாது, அதைவிட ஒரு மேலான எனக்கு வேலை இருக்கிறது, அந்த வேலை செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி மாணவருக்கு நான் சத்தியத்தை கூறி அவருக்கு கிறிஸ்துக்கு கொள்ளை பொருளாக பொருட்டு நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அவர் கடிதம் எழுதினார். அந்த கடிதத்தை பார்த்த அவர் ஆச்சரியத்து போனார். இதை கிறிஸ்துவானவர் நம்முடைய வாழ்க்கையிலே மக்கள் எப்பொழுதும் மனம் புதியதாகி மறுபாக வேண்டும் என்று சொல்லி காத்து கொள்கிறார். நம்முடைய நிலை என்ன, நம்முடைய அழைப்பு என்ன என்பதை, நம்முடைய சொல் என்ன, நம்முடைய செயல் என்ன, நம்முடைய ஆடை அலங்காரம் என்ன, நம்முடைய பொழுதுபோக்குகள் எப்படிப்பட்டவாய் இருக்கின்றன என்பதை தேவன் விரும்புகிறார். எப்படிப்பட்ட உலக பிள்ளைகளோடு அப்படிப்பட்ட ஒரு பொழுதுபோக்கு இல்லாதபடி, நம்முடைய ஆடை அப்படி இல்லாதபடி, நம்முடைய பேச்சு அப்படி இல்லாதபடி இந்த உலகம் ஒரு மாயா இருக்கிறது. இந்த மாயா உலகிலே நீங்கள் நாளும் ஒரு வித்தியாசமாய் வாழ்ந்து காட்ட வேண்டும். இதுதான் தேவன் விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து 2ஆம் முறை வரும்போது மறுபுறமாகி அவரோடு கூட நித்தியமான வாழ்க்கையை நாம் விரும்புகிறோம். அவரை போன்ற குணலட்சங்களுடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த உலகத்திலேயே ஆபாசங்கள், உலகத்துடைய இச்சைகள், உலகத்துடைய ஆசைகள், செல்வம், அதிகாரம், பதவி இவை எல்லாத்திலும் இழுக்கப்பட்டு அலைக்கடிக்கப்படுவதாக நாம் இருக்கிறோம். தேவனை ஆவியானவரால் நம்முடைய மனம் புதியதாக நாளவே வாழ வேண்டும். தேவன் நமக்கு நிச்சயமாக உதவி செய்வார். நாம் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்தால் இப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் அடைய முடியும். எனவே தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, இந்த மாயான உலகளை நீங்கள் நானும் விழுந்து போகாதபடி ஆண்டவர் நம்மளை அழைத்த நோக்கம் என்ன? நம்மை ஆண்டவர் பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ நாம் இந்த காலவேளை ஒப்பு கொடுப்போமா? தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.